நாளை அணிவித்தல் நிகழ்வு இடம்பெறும். கந்தசாமி அவர்கள் முன்னாள் தலைவர் கந்தசாமி அவர்கள் முடிஞ்சு போட்டுக்கிறதா பின்னால் போட்டு கொண்டு விடலாமே. இருந்தாலும் பணியாளர் தானே மூத்தோருக்கு ரெண்டு பார்த்துனாங்க. அதுதானே மூத்தோருக்கு பஞ்சாமி நீங்கள் அதை கொடுங்க. நீங்கள் வாங்க பஞ்சாமி வாங்க அப்பன் வாங்க. நீங்கள் கொண்டு இதிலே வாங்க. ஹலோ இப்போ இங்கே அடிக்கிறேன். தங்கல் வா. கொடுத்துமா பாலண்ணா கொடுத்தீங்க ஐயம்மா கலைச்சி விட்டுட்டு ரெண்டு குழந்தையில வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாள் தலைவர் தென்மாசி மேற்கு புலனோவு கூட்டுறவு சங்கத்தினுடைய 1918ஆம் ஆண்டு நான் தலைவராக இருந்த காலப்பகுதியில்
இந்த தூவியினுடைய நினைவு இதில் முன்னெடுக்கப்பட்டது. 1984 ஆண்டு 13ஆம் தேதி இந்த ரோட்டில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தின் காரணமாக அன்று இந்த பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்திலே பணியாற்றி கொண்டிருந்த பணியாளர்களும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த இன்னும் பலர் இதில் படுகொலை செய்யப்பட்டவர்கள். அந்த நிகழ்வு நீண்ட காலமாக நாங்கள் இந்த பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய பணியாளர் ஒன்று சேர்ந்து அதை சிறப்பாக நடத்தி வந்தார்கள். நான் நினைக்கிறேன் 1918ஆம் ஆண்டு இந்த தூவி நிறுவப்பட்டு இதிலே பொதுமக்களுடைய நிதி உதவியுடன் இந்த நினைவு சின்னம் எழுப்பப்பட்டது. இதனுடைய பணியாளருடைய அந்த பணியாளருடைய நினைவாக வருடம் நாங்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் இந்த பணியாளருடைய நினைவாக எதிர்வரும் காலங்களிலும் இந்த நிர்வாகம் அதை திறம்பட செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்பாக வேண்டிக் கொண்டு, இதனுடைய பணியாளருடைய பணி அன்று மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து அன்று பணியாற்றியதன் காரணமாக இந்த நிகழ்விலே அவர்கள் மரணித்தார்கள். அந்த வகையிலே அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனையும் பிரார்த்திக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய தென்மராட்சி மேற்கு பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் கடந்த கால யுத்த காலங்களிலெல்லாம் தன்னுடைய சேவையை செய்ததன் மூலம் மக்களுக்கான நெருக்கடியான காலகட்டத்திலேயும் அவர்கள் மக்களுக்காக தங்களுடைய அர்ப்பணிப்பான சேவையை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த காரணத்தினாலே இங்கே ஒரு வன்முறை ஏற்பட்ட போதும் அவர்கள் மக்களுக்காண்டி சேவையாற்றி கொண்டிருந்த போது எங்களுடைய பாதுகாப்பு படையினரால் அவர்கள் கொலை செய்யப்படுற ஒரு நிலைமை தோன்றியது. அதை நாங்கள் எங்களுடைய ஊழியர்களும் அதிலே பலியாகின காரணத்தினாலே வருடந்தோறும் நாங்கள் அந்த எங்களுடைய பணியாளர்களை நாங்கள் ஞாபகப்படுத்தி இந்த அஞ்சலி நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறோம். இது தொடரும். ஆகவே அந்த ஊழியர்களுடைய உண்மையாக அந்த தியாகத்தை நாங்கள் மதித்து எதிர்வரும் காலத்திலேயும் அவர்களுக்காக அஞ்சலிப்போம் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதாவது இன்றைய இந்த நினைவேந்தல் என்று தான் சொல்லலாம். இந்த நினைவேந்தல் நாள் நடைபெறுகின்றது. உண்மையாகவே 42 வருடங்கள் கழிந்து விட்டன. எனக்கு 22 வயதாக இருந்த பொழுது இது நடந்த சம்பவம். நாங்கள் இப்பொழுது மிகவும் ஆபத்தான பயங்கரமான காலகட்டத்தில் இருந்த நாங்கள் இராணுவத்தினரால் சுட்டு கொல்லப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். இதில் ஒன்றும் மறைப்பதற்கில்லை. ஆகவே இந்த நினைவேந்தல் நாளிலே நாங்கள் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். போரினாலோ அல்லது போரால் பாதிக்கப்பட்ட, அதாவது போரால் கொல்லப்பட்ட மக்கள் அல்லது போராளிகள், இராணுவம் எல்லாருமே எங்களுடைய இந்து சமய கொள்கையின்படி அவர்கள் மோட்சத்தை அடைந்து விட்டார்கள். மோட்சத்தை அடைந்ததின் விளைவாகத்தான் நாங்கள் அவர்களை இன்றைக்கு நினைவு நாளாக நாங்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எல்லாரையும் நாங்கள் கொண்டாடுவதில்லை. எங்களுடைய உறவு தந்தையர் அல்லது தாய் அல்லது உறவுகள் சாதாரண மரணத்தை அடைந்தால் நாங்கள் சாதாரணமாக சென்று விட்டு போகிறோம். அது ஒரு விடயம். ஆனால் இது உண்மையாக அவர் மோட்சத்தை அடைந்து விட்டார்கள். அதே நேரத்தில் மோட்சத்தை அடைந்தவர்களுக்கு மறுபிறப்பில்லை. எங்கள் இந்து சமயத்தின்படி ஆன்மாக்களுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த மோட்சம் அடைந்தவர்களுக்கு திருப்ப இறப்பும் இல்லை, அதாவது பிறப்பும் இல்லை. அவர் மோட்சத்தை அடைந்துவிட்டார். ஆகவே இவர்களை நாங்கள் இந்த நினைவு நாளிலே மேலே 8 பேர் கொல்லப்பட்டவர், அதே போல் பல மக்கள் கொல்லப்பட்டார்கள். உண்மையிலே நாங்கள் எல்லாரையும் நினைவு கூர்ந்து இந்த நிகழ்வை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த பல்நோக்கு கூட்டச்சங்கம் சார்ந்த அனைத்து உறுப்பினர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர் எல்லாரையும் நான் கேட்டுக்கொண்டு இந்த உரையை அதாவது இந்த ஞாபகத்தை உரையை நான் நிறைவு செய்கின்றேன்.